ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படம் எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ அதே மாதிரி நம்ம இளையராஜா சாருமே பயங்கரமான வைரல் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இளையராஜா சாரோட ஒரு 3 சாங்ஸை நம்ம குட் பேட் அக்லி படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சாங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இளையராஜா சொல்லுன பட்சத்தில் அந்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே 5 கோடி ரூபாய் அவர் ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த அஜித் சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களோ அதை விட நம்ம ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டீசர் கூலிக்கு ரிலீஸ் பண்ண போதே இந்த டிஸ்கோ பாட்டு போட்டதுக்கே 60 லட்ச ரூபா கிட்ட ஃபைன் போட்டு வாங்கிட்டாரு நம்ம இளையராஜா அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு ஏன் இப்போல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஸோ இப்போ நம்ம மைத்திரி மூவிஸ் அஃபிஷியலாகவே அந்த சாங்ஸுக்கான ரைட்ஸை இளையராஜா கிட்டேருந்து வாங்கலை, அந்த சாங்ஸுக்கான ஓனர் யாரோ அவர்கிட்டேருந்து அஃபிஷியலாக வாங்கிட்டாரு அப்படின்ற தகவலும் வெளியே வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும் இளையராஜா சாருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க. அண்ட் இது மாதிரி நிறைய நியூஸ் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.